பல்லுல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல்லுல ஒரு அரணா இருக்கும், பல்லுல வந்து ஒரு கூச்ச உணர்வும், அந்த வலி இருக்கிற இடத்துல இஞ்சி தூண்டை வச்சு பல்ல வந்து இஞ்சி சாறு பல்வலியை குணப்படுத்துமா? நீதான் இங்க டாக்டரா? அப்போஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமாங்க, அந்த டாக்டர் சொன்ன மாதிரி இஞ்சி சாறு பல்வலியை குறைக்கும், ஆனா குணப்படுத்தாது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஏன்னா அந்த இஞ்சில இருக்கிற ஜிஞ்சரால்ங்கிற காம்பவுண்ட்ல நர்வ் சூத்தனிங் எஃபெக்ட், அதாவது உங்க நரம்புகளை அமைதிப்படுத்துற தன்மை அப்படிங்கிறது அந்த ஜிஞ்சரால்ங்கிற காம்பவுண்ட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வலி எப்பெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த நேரத்துல எல்லாம் உங்களோட நரம்புகள் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். அந்த நேரத்துல இந்த இஞ்சி வைக்கும் போது அந்த டைமுக்கு அந்த வலி குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் அது உங்க பல்வலியை குணப்படுத்தாது. இது நான் மட்டும் இல்ல, அந்த டாக்டர்ஸ் அந்த வீடியோலயே சொல்லியிருக்காரு, கேட்டுட்டு வாங்க. அதுக்காக அந்த காது நோய் இஞ்சி நோய்னா வெறும் இஞ்சி எடுத்துக்கலாம் நான் சொல்ல வரல. நீங்க உரிய மருத்துவம் எடுக்கும் பொழுது கூட சேர்த்து இந்த மாதிரி கேட்டிங்களா, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அப்போ ஒரு சப்போர்ட்டிவா இதை வைக்கலாமே தவிர இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு பல்வலி வரும்போது நீங்க ஹோம் ரெமெடிஸா, இப்போ நீங்க கிராம்பு தைல வைக்கிறீங்க, இஞ்சி சாறு வைக்கிறீங்கன்னா அன்னைக்கு நைட்டுக்கு அது உங்களுக்கு வலியை குறைக்கும், ஆனா பல்வலியை குணப்படுத்தாது. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி பல்வலி இருந்துச்சுன்னா அன்னைக்கு நைட் நீங்க ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டா கூட அடுத்த நாள் காலையில கண்டிப்பா பக்கத்துல இருக்க டாக்டர் போய் பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டென்டல் டவுட்ஸை ஃப்ரீயா கிளியர் பண்ணிக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்க மறக்காதீங்க.